அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சென்டர் நோட்டிஃபைஸ் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது ரிலேட்டடான கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எலக்ட்ரிக் கார்ஸ் இருக்கு இல்லையா? எலக்ட்ரிக் கார்ஸ் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக்கா புரொடியூஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான கைட்லைன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ, பொதுவா இந்தியால எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபாரின் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இம்போர்ட் பண்றதா தான் இருக்கு அதிகமா. ஓகேங்களா? ஒரு சில இந்தியன் கம்பெனிஸ் வந்து இங்க புரொடியூஸ் பண்ணாலும், மெஜாரிட்டி வந்து ஃபாரின் கம்பெனிஸ்லேருந்து வரக்கூடிய ரெடிமேட் கார்ஸா அதிகமா இருக்கு. அதோட இம்போர்ட் டியூட்டி பார்த்தீங்கன்னா, 70லேருந்து 100% வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்ப கவர்ன்மெண்ட் இந்த கைட்லைன்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட இம்போர்ட் ஐ மீன் ஃபாரின் மேனுஃபேக்சரர்ஸ் இந்தியாவுல அரவுண்ட் ஒரு 4150 crore வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட இம்போர்ட்க்கு வந்து 15% வந்து இம்போர்ட் டியூட்டி போடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, இம்போர்ட் டியூட்டிய கம்மி பண்ணிட்டு, என்ன பண்றாங்க, இந்தியால இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ வந்து குடுக்குறாங்க. சரியா? முன்னாடி 70லேருந்து 80% இருக்கக்கூடிய டாக்ஸ கம்மி பண்றாங்க 15%. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க, அந்த லாஸ் ஆஃப் ரெவென்யூக்கு பதிலா நீங்க இந்தியாவுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? 4150 crore வந்து லோக்கல் ஈவி மேனுஃபேக்சரிங்ல இந்தியாவுல டொமஸ்டிக்கா புரொடியூஸ் பண்றதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு கைட்லைனா வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவுல வந்து அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிளான்ட்ட வந்து செட்டப் பண்ண முடியும். எக்ஸாம்பிள்க்கு அ Tesla மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா, Tesla இந்தியாவுல வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ட வந்து ஓப்பன் பண்ண முடியும். சரிங்களா? பொதுவா Tesla இந்த மாரி வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாமே இந்தியாவுல மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஓப்பன் பண்றத விட, அவங்க என்ன பண்றாங்க, ஷோரூம்ஸ் தான் வந்து அதிகமா ஓப்பன் பண்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அந்த ஒரு ட்ரெண்ட கட் பண்ணிட்டு, இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி, இந்தியாவிலருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதே கார்ஸ அப்படிங்கிறது இந்தியன் கவர்ன்மென்ட்டோட ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு. ஏன் இந்தியாவுல மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 கைட்லைன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்றப்ப, நமக்கு வந்து அதிகமான வேலை வாய்ப்புகள உருவாக்க முடியும். மேனுஃபேக்சரிங் செக்டாரோட ஜிடிபியும் நமக்கு நல்லா வரும். அதே மாரி ஜிடிபி ஐ மீன் மேனுஃபேக்சரிங் செக்டாரோட குரோத் ரேட் அப்படிங்கிறதுமே நல்லா இருக்கும். இந்தியாவுலயும் இந்த டொமஸ்டிக் புரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கனால, டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸுமே அதிகமா கார்ஸ வந்து புரொடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா? விலை கம்மியா இருக்கும். இந்த மாரி நெறைய அ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதுல முக்கியமானது இன்வெஸ்ட்மென்ட் உள்ள வருது, எம்ப்ளாய்மென்ட் கிரியேட் ஆகும். அதுதான். சரிங்களா? அதுக்காக இந்த மாதிரியான ஒரு கைட்லைன வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு இனிஷியலா ஹெட்டிங்லயே நமக்கு குடுத்துருக்காங்க. சரியா? மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இன் கேப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? டி அடிக்ஷன் சென்டர்ஸ்னாலே நமக்கு தெரியும். சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள இந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் பர்ப்பஸஸ்க்காக கொண்டு போய் விடுவாங்க. அப்ப அது என்ன கேப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இல்லாத இந்தியாவுல இருக்க பல மாவட்டங்கள் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 700க்கும் ஆ குறைவா ஐ மீன் அரவுண்ட் 700 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இருக்கு இந்தியாவுல. இந்த 700 மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்கள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு சில மாவட்டங்கள்ல இந்த மாரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இல்லையோ, அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த மாரி கிட்டத்தட்ட சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 291 டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இல்லாத டிஸ்ட்ரிக்ட்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டி அடிக்ஷன் இல்லாத டிஸ்ட்ரிக்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்? கேப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இந்தியாவுல இந்த மாரி கேப் டிஸ்ட்ரிக்ட்ஸா எவ்வளோ இருக்குன்னா, ஒரு 291 இருக்கு. சரிங்களா? இந்தியாவிலேயே அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் சத்தீஸ்கர்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 31 மாவட்டங்கள் 31 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் சத்தீஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா, கேப் டிஸ்ட்ரிக்ட்ஸாவே இருக்கு. சரியா? அப்படி இருக்கப்ப இந்த மாதிரியான மாநிலங்கள்ல எல்லாம் வந்து மாவட்டங்கள்ல எல்லாம் வந்து நம்ம டி அடிக்ஷன் சென்டர்ஸ கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த ட்ரக் ஐ மீன் இந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ கம்மி பண்றதுக்கான சப்ஸ்டன்ஸ் யூசேஜ கம்மி பண்றதுக்கான இந்தியாவோட நேஷனல் பிளான்ல இருக்கக்கூடிய முக்கியமான அப்ஜெக்டிவா இருக்கு. டி அடிக்ஷன் சென்டர்ஸ கொண்டு வரது அப்படிங்கிறது. சரியா? அதுக்கான ஒரு பிளான தான் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? எங்கெல்லாம் இல்லையோ, எங்கெல்லாம் கேப் டிஸ்ட்ரிக்ட்ஸா இருக்கோ, அங்கெல்லாம் வந்து டி அடிக்ஷன் சென்டர்ஸ வந்து செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான செய்திகள பத்தி பார்த்திருக்கோம். நன்றி.